வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தாது வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தாது யாரும் பிறவி பெருங்கடல் வேந்துவர் நேர்ந்தார் பிறவி பெருங்கடல் வேந்துவர் நேர்ந்தார் இறைவனடி பேராதா இறைவனடி பேராதா. அனைவரும் தன் அறிமுகமாக ஒரு பொருள் சொல்லி உடைய பெயரை கூறுமாறு அன்போடு கொண்டிருக்கிறோம். ஆர் தண்டபாணி புத்தர் மன்றத்தினுடைய தலைவர் சென்னையுடன் வெள்ளத்தனைய மலர் நேர்த்தம் மாந்தரதம் உள்ளத்தனையது உயர்ந்தது. பொன்னார்மனம் மனிதனாக பிறந்தவன் மனிதனாக வாழ கற்றுக்கொள்ளவில்லை. மனிதன் மனிதனுக்கு கூடிய அறிவுரைதான் திருக்குறள். என் பெயர் பொன்னார்முகம். மலித்தலும் நீட்டலும் வேண்டாம், உலகம் பழித்தது ஒழித்து விடேன். அனைவருக்குமே தயவுசெய்து அறிமுகம் மட்டுமே பெயர் பற்றி சொன்னால் போது. அகழ்வாரை தாங்கும் இளம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை சுந்தரராஜன் திருக்குறள் பேரவையினுடைய செயலாளர். கேள்வி வெளிச்செல்வோம் கல்வி ஒருவருக்கு மாடலமற்றவைகளை கமானிக்கும். இனிய உளவாக இல்லாத கனியிருப்ப காய்வரம் நேற்று சாமிநாதன் சென்னிமலை. கந்தசாமி இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாறை இல்லைனும் கெடும். சென்னிமலை முன்னாடி போயிட்டு இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மாணாக்கடை. சாதனை அடிகளார் கலை அறிவியல் தமிழ் கல்லூரி 2ஆம் ஆண்டு படிக்கும் மாணவி. கற்க கசடர கற்றவை நிற்க அதற்கு தர. பேரன் தமிழ் மன்ற இணைச் செயலாளர். செயற்கரிய செய்வார் பிரியர் பிரியர் செயற்கரிய செய்களானார். வணக்கம். சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியமாம் சொல்லிய வண்ணம் செயல். என்னுடைய பெயர் சித்திரப்பிரியா சென்னிமலை. எல்லா உயிர்க்கும் சிறப்பொப்பா செய்தொழில் வெற்றுமையாக பொங்குப்பள்ளி மாணவி. குணமெனும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அறிவு. லீலாவதி சென்னிமலை. ஆதிபகவன் உலகத்தில் உள்ளது. பாமுத்துலட்சுமி ஸ்ரீ ஜெய்விகாஸ் பப்ளிக் ஸ்கூல். முயற்சி தீவினையாக்கும் முயற்சியின்மை இன்மை புதுத்தீவிரம் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. கார்த்திகா சென்னிமலை. நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. தான் நடுப்பது நன்றி ஒன்றாக ஓய்வுண்டாம் நன்றி ஒன்று வீடுகை சாடும் அச்சல் அப்பொழுதும் சால மிகுத்து பெயர் பாலசுந்தரம். இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். நான் சரவணன் தமிழாசிரியர். ஸ்பீக்கரை வேண்டாங்க, கொஞ்சம் வேகமாக வாங்க. இரவினடி சேராளர் மாற்றுத்திறனாளி நலச்சங்கம் அடுத்தது நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. மங்களம் இன்பம் வனைமாச்சி மற்றதன் நன்கலம் நண்பக்கட்டு அதன் எப்பன் ஆயுள் காப்பீட்டு கதை முகவர். ஈன்ற பொழுத்தின் பெரிதோக்கும் தன்மகனை சான்றோனை கேட்ட தாய் பாசா விவேகானந்தம் மாவட்ட இணைச் செயலாளர் ஈரோடு மாவட்ட மாற்றுத்திறனாளி சங்கம். சார்வாய் மற்றாங்க எடுப்பது வெள்ளாமலை. என் பெயர் தீனா பூங்காரன். என் பள்ளி பேர் ஊராட்சி நடுநிலைப்பள்ளி மயிலாடி.
யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பார் சொல்லிழுக்கப்பட்டு. நாகராசன், ஈரோடு. எண்ணி துணிக கருமம் துணிந்தபின் எண்ணுவது என்பது இலக்கு. கீழா சேர்ந்த நம்புதன் 9ஆம் வகுப்பு. இனிய உலகாக இன்னாத குரல் கணிதத்து காய்கவன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆகுபவன் ஒன்றே உலகு. மின்னன்றி ஒன்றாக்கும் உண்டாம் உயிரில்லை கைநன்றி ஒன்றமாருக்கு. தேசிய சென்னிமலை திருச்சி. செய்க பொருளை செருணர் செருக்கழிக்கும் ஏகதனில் கூறியது என். கிருஷ்ணமூர்த்தி, வெள்ளோடு. முத்தமிழ் மன்றம். செய்யத்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்யத்தக்க செய்யாமை ஏனும் கெடும். தென் ஆறுமுகம். கற்றாய பயணங்கள் வாழணும் நட்டால் தொழாதனேன். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். அங்கமுத்து, மஞ்சள் மண்டி, ஈரோடு. எண்ணென்ற ஏனை எழுத்தென்ற இவ்விரண்டும் கண்ணின்ற வாழும் உயிர்க்கு. ஈஸ்வரமூர்த்தி, திருக்குறள் பேரவை, செயற்குழு. கே. செல்வராஜ், பொருளாளர், அகில பாரத மூத்த குடிமக்கள் பென்ஷனர் கூட்டமைப்பு, சென்னிமலை வட்டாரம். நோய் நாடி நோய் முதல் நாடி அதுக்கு வாய் நாடி வாய்ப்பு செயல். வாடு ஆயிரத்தி காலனி குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல். இணைத்திற்பம் என்பது ஒரு மனத்திற்பம், மற்றையெல்லாம் பிற. ராஜசேகர், ஆசிரியர். இயற்றலம் ஈட்டலம் காத்தலம் காத்த வகுதல் அல்ல அரசு. மு. பாரதி, சென்னிமலை. எண்ணி துணிக கருமம் துணிந்தபின் எண்ணுவோம் என்பது எழுத்து. சம்பத்குமார், திருக்குறள் பேரவை. இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆற்ற பெருமை தரும். சென்னிமலை சீனிவாசன், மன்ற துணைத் தலைவர். தெய்வத்தால் ஆகாது எனும் முயற்சி தன் மெய்வரித்த கொடி தரும். ரவி, மகாகவி, சிந்தனை பேரவை. கசடர கற்பவை கற்பை நிற்க அதற்கு தக. பழனிவேல், தலைவர், அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி. வளர்மிசை எகினான் மானடி சேர்ந்தார் நிறமிசை நீடு வாழ்வார். மா. ஜெயசேகரன், திருக்குறள் பேரவை, செயற்குழு உறுப்பினர். அடக்கம் அமரர்கள் வைக்கும் அடங்காமை ஆறும் ஈர்த்திவிடும். திருக்குறள் பேரவை. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையோர் இன்பம் உயர்ந்திருக்கிறார். கிஷோர்குமார். மருந்தன வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றியோனே. பெயர் குல திருநாவுக்கரசு, பாரம்பரிய தமிழ் மருத்துவர், திருக்குறள் பேரவை, பொருளர். அருவினை என்ப உளவோ கருவியால் காலமறிவு செய்யும். உழவர்க்கு திருவள்ளுவர். பணி நிறைவு தமிழாசிரியர், பேரவையுடைய தலைவர். வரவேற்புரை திரு நா. சரவணன் அவர்கள். இம்மொழியின் பெருமையை ஊரறிய செய்து மாறறிய செய்து பண்பாட்டு தலைவன் தெய்வப்புலவன் வள்ளுவனை அகம் நினைத்து புறம் மகிழ்ந்து அன்னைக்கும் அன்னை தமிழுக்கும் இங்கே கூடியிருக்கின்ற அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழுக்கும் தமிழர் மரபிற்கும் மங்காத புகழாக விளங்கக்கூடிய திருக்குறள் நூல், அந்நூலை எழுதிய தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அவருடைய தினம் இன்று தமிழர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. அவ்வகையில் ஆண்டுதோறும் நம் சென்னிமலையில் அமைந்திருக்கின்ற திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்வது என்பது கடைபிடித்து வருகிறோம். இந்த இனிய நிகழ்விற்கு வருகை இருந்திருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகளை சார்ந்த பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரையும் பல்வேறு அமைப்புகளின் சார்பாக வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறேன். நன்றி. அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பதறிவு. மகாலட்சுமி, ஈரோடு. நன்றி. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிடவேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே. பெருமைக்குரிய சான்றோர்கள் மக்களே, இந்த இனிய நிகழ்வை முன்னிட்டு நடத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து அமைப்புகளுடைய தலைவர், செயலர், பொருளர், உறுப்பினர்கள் அத்தனை பேரையும், வருகின்ற பொதுமக்களையும் மற்றும் தமிழ் ஆர்வலர்களையும் தமிழ் அறிஞர்களையும் சார்ந்தவர்களையும் வணங்கி இந்த இனிய நன்னாளில் அனைவருக்கும் தமிழர் நல்வாழ்த்துக்களையும் திருவள்ளுவர் நல்வாழ்த்துக்களையும்
பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். முதற்கூறியதைப் போல உலக பொதுமறையாம் திருக்குறள் சொல்லாத கருத்தில்லை, அவர் சொல்லாத கருத்துமில்லை. அப்படிப்பட்ட நூலை உலகம் முழுவதும் பரப்ப வேண்டும் என்ற ஆர்வத்தில் அங்காக இருக்கின்ற தமிழகம் சொல்லிங்கன்னா அது சென்னிமலை பொறுத்த வரைக்கும் திருக்குறள் பேரவை இந்த பெரிய நிகழ்ச்சியை மிக சீரும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. சென்ற ஆண்டு இதே நாளில் அனைத்து மாணவர்களும் பொதுமக்களும் 1330 அருங்குறளையும் எழுதி எழுத்து பயிற்சி பெற வேண்டும் மற்றவர்களுக்கு பரிசு அறிவித்தார்கள். தொடர்ந்து அந்த அறிவித்த நாளிலிருந்து தொடர்ந்தாக அந்த செயலை செய்து முடித்து ஏறத்தாழ மிக பெரும் வரவேற்பை பெற்று அந்த அமைப்பு இன்றைக்கு சீரும் சிறப்பாக அந்த செயலை செய்து கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு 1330 அருங்கற்களையும் எழுதி சிறப்பு செய்த அத்தனை பொதுமக்களையும் சான்றோர்களையும் மாணவ செல்வங்களையும் வாழ்த்துவதில் பெருமை கொள்கிறேன். இது இந்த வகையிலே அதாவது 1330 பொருட்களையும் எழுதுவது என்பது இதுவரைக்கும் இந்த வட்டாரத்தில் நடைபெறாத ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வை செய்து முடித்திருக்கிறார்கள். அதுக்காக அவரை பாராட்டுகிறோம். இந்த நேரத்தில் பாராட்டுவது நம்முடைய கடமையாகும். அதே போல பல்வேறு அமைப்புகளுடைய வேண்டுகோளின்படி 1330 குறள்களையும் ஒரு சேர படிக்க வேண்டும். மாணவர்களோ மற்ற சான்றோர்களுக்கோ இணைந்து 1330 அருங்கற்களையும் படித்து முடிக்க வேண்டும். முற்றோதல் என்று சொல்வார்கள், முழுமையாக படித்தல். அந்த நிகழ்வை இதற்கு சிறிது நேரத்தில் செய்திருக்கிறார்கள். அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வருகின்ற அனைவரையும் வாழ்த்துகிறோம். இந்த அருஞ்செயலை செய்வதோடு திருக்குறள் காட்டிய நன்னெறியிலே நாமெல்லாம் வாழ்ந்து இந்த உலகம் நாமும் சிலைக்க இறைவனுடைய திருவருளை வேண்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்து வாழ்த்துறைக்காக சென்னிமலையினுடைய அறிவிரு சுப்பிரமணிய சாமி திருக்கோயிலுடைய அறங்காவலர் தலைவர் பழனிவேல் ஐயா அவர்கள் எடுக்க மாட்டேங்குது. அனைவருக்கும் வணக்கம். உலகப் புலவர் பெருந்தகை திருவள்ளுவர் அவர்களுடைய பிறந்தநாள் இன்று தமிழகம் முழுவதும் நாம் அவருடைய பிறந்தநாளை இனிமையாக கொண்டாடி வருகின்றோம். அதேபோல் நமது சென்னிமலையிலே பல்வேறு அமைப்புகளின் சார்பிலே மிகச்சிறப்பாக இந்த விழா கொண்டாடப்பட்டு வருகின்றது. ஐயன் திருவள்ளுவர் அவர்கள் வாழ்க்கை முறையிலே நாம் என்னென்ன கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற மிக சிறப்பான கருத்துக்களை ஒவ்வொரு குறளாக நமக்கு தந்திருக்கிறார்கள். நாம் திருவள்ளுவர் அவர்களுடைய குறளின் அடிப்படையிலே நமது வாழ்வை அமைந்து கொண்டேமா ஆனால் நமது வாழ்வு சீராகவும் சிறப்பாகவும் அமையும் என தெரிவித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி, நன்றி, பாராட்டும். காலம் கருதி விரைவாக முடிக்கிறோம். அதனால் அடுத்த வாழ்த்துறைக்காக சென்னிமலை முத்தமிழ் மன்றத்தினுடைய செயலாளர் மாணிக்கம் அவர்களை வேண்டுகிறேன். அன்பு உள்ளங்களுக்கு ஏற்கனவே திட்டமிட்டபடி ஐயா முத்தமிழ் மன்றத்துடைய தலைவர் ஐயா கூறியது போல அருமையான ஒரு செயல்பாடு. திருக்குறளுடைய அனைத்து அதிகாரங்களையும் குறள்களையும் எழுதி முடித்த அன்பர்களை பாராட்டுவதோடு நேற்றைக்கு நான் திருக்குறள் புத்தகத்தை எடுத்து சில குறள்களை பார்க்கும் பொழுது அருமையான தத்துவங்கள், அதில் இல்லாத பொருள் இல்லை. ஒரு மனிதன் திருக்குறளை முழுமையாக பின்பற்றுவான என்றால் அவன் சிறந்த மனிதனாக ஆவதற்கு வழி இருக்கிறது என கூறி இந்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. சென்னிமலை குடிமக்கள் நுகர்வோர் பாதுகாப்பு மன்றத்தினுடைய செயலாளர் கந்தசாமி ஐயா அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்று வள்ளுவர் பெருந்தகையாருடைய பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இங்கே சென்னிமலையில் இருக்கக்கூடிய திருக்குறள் பேரவையின் சார்பாக இந்த ஐயனுடைய கருத்துக்களை உலகம் முழுதும் பரப்பும் வகையில் குறிப்பாக நம்ம ஈரோடு மாவட்ட அளவில் மட்டுமல்ல மற்றும் அனைத்து பகுதிகளிலும் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் குறளினுடைய அரும் பொருள்களை அறிந்து
அதன்படி வாழ வழிவகை செய்வதற்காக திருக்குறள் பேரவையின் சார்பாக சிறப்பான ஒரு செயல்பாடுகள் நடந்து கொண்டு இருக்கிறது. அதிலே 1330 குறள்களையும் சிறப்பாக எழுதி கொடுப்பவர்களுக்கு பரிசும் பாராட்டுகளும் வழங்கியுள்ளார்கள். அந்த செயல் மேலும் மேலும் சிறப்படைந்து ஐயனுடைய குறள் வழிப்படி மக்கள் அனைவரும் வாழ வழிவகை செய்வதற்கு செய்து கொண்டு இருக்கின்ற அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்த வாழ்த்துறைக்காக சென்னிமலை பாரதியார் மக்கள் சிந்தனை பேரவையுடைய சார்பில் பாரதி அவர்கள் வாங்க. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். திருவள்ளுவருடைய பிறந்த தினத்தை இந்த அரசு ஏற்கனவே தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிற அடிப்படையில் அறிவிச்சிருக்கு. அந்த அடிப்படையில் இன்றைய தினம் தமிழகம் முழுக்க உலகம் முழுக்க வாழக்கூடிய அனைத்து தமிழர்களுக்கும் எனது தமிழ் புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த வாழ்த்துறைக்காக சென்னிமலை ஜேசி அமைப்பின் சார்பில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜேசி அருண் அவர்கள் வாங்க. நான் தான் உங்களுக்கு தேசிய சென்னிமலையோட தலைவராக 2026 பதவி ஏற்றிருக்கிறேன். என் பேர் அருண், பிடாரியூர்லேருந்து வரேங்க. உலகத்தில் எந்த நூலுக்கு கிடைக்காத ஒரு அங்கீகாரம் வந்து நம்ம திருக்குறளுக்கு, அது தமிழ் நூலுக்கு கிடைச்சிருக்கிறது. அது யாருக்கும் கிடைக்காத பாக்கியத்தில் நம்ம தமிழ் மக்களாக பிறந்திருக்கிறது கொடுத்து வச்சுருக்கணும். அது யார் நம்ம கடைசி வரைக்கும் நம்ம உயிருள்ள வரைக்கும் விட்டுறாமல் நம்ம அடுத்த சந்ததிக்கு நாம் தான் கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கு உண்டான முயற்சியை நாம் கண்டிப்பாக எடுக்கணும். இத்தனை இளைஞர்கள் எல்லோரும் வந்திருக்கிறீங்க, அதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை நாம் முன்னெடுத்து நம்ம திருவள்ளுவர் ஐயாவோட உதவியோடு நம்ம எல்லாம் செஞ்சு ஞான சங்கத்தினுடைய சார்பில் இணைச் செயலர் கிட்டு அவர்கள் திருவள்ளுவருடைய பிறந்தநாள் தினத்தை எல்லோரும் மிகச் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். திருவள்ளுவருடைய திருமுறை பொதுமறைன்னு சொல்லி உலகம் பூரா போட்டி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். காலம் கருதி அடுத்து போயிருவோம். இப்போது சென்றாண்டு உங்களுக்கு சொன்னபடி எல்லாமே சிறப்பாக நடந்திருக்கு. அதெல்லாம் பிறகு நம்ம சொல்லுவோம். இப்போது நடக்கக்கூடியதில் அடுத்த நிகழ்வு அப்படின்னு சொன்னால் எல்லோரும் நீண்ட நேரம் நிற்க வச்சிட்டோம். இப்போது உடனடியாக செய்ய வேண்டியது கேட்டிங்கன்னா திருக்குறள் முற்றோதல் அப்படிங்கிற நிகழ்ச்சி. சென்னிமலை வரலாற்றிலேயே முதன்முறையாக 50 ஆண்டுகள் பிடித்து பொன்விழா கொண்டாடுறோம் அப்படின்னு சொன்னால் அது இந்த ஆண்டு. கைதட்டலாமே எல்லாரும் அனைவருடைய ஒத்துழைப்போடு அடுத்த கட்டமாக பொன்விழாவை முன்னிட்டு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு நிகழ்வு நிறைய இருக்குது. அதில் ஒன்று திருக்குறள் முற்றோதல். மற்ற தேவாரம், திருவாசகம் எல்லா திருக்கோயிலையும் செய்கிறாங்க சிறப்பாக. ஆனால் திருக்குறளை கையில் எடுத்து செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக நம்முடைய சென்னிமலை திருக்குறள் பேரவை முன்னின்று நடத்தக்கூடிய நிகழ்வு. அமைதியாக அமைத்திற்கு அத்தனை பேருமே நேராக சேரன் உணவு மாலை அதில் ஒரு அரங்கம் இருக்குது. மாடியில் எல்லோரும் அமர்ந்து ஏற்கனவே யாரெல்லாம் ஓதுவார்னு சொல்லி ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறோம். அவர்கள் திருக்குறளை சொல்லுவாங்க. மற்றவர்கள் உடன் இருந்து அது உறக்க சொன்னால் போதுமானது. திருக்குறள் முற்றோதல் என்ற அந்த நிகழ்வு. அடுத்தது செய்தி என்ன அப்படின்னு சொன்னோம்னா, கடந்த ஆண்டு சொன்ன செய்தி இதே இடத்துல ஒரு அறிவிப்பு கொடுத்தோம். அந்த அறிவிப்பினுடைய விளைவாக தலைவர் அவர்கள் சொன்னது போல தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு சாதனையாளர்கள் அதில் சொன்ன விரிவாக போகும். சாதனையாளருடைய பட்டியல் பெரும் பட்டியல். அத்துணை பேருக்கும் அத்தனை பேருடைய உழைப்போடு மிகச்சிறந்த முறையிலே வருகின்ற 25 ஞாயிற்றுக்கிழமை அடுத்த ஞாயிறு சென்னிமலை செங்குந்தர் திருமண மண்டபத்தில் மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியருடைய தலைமையின் கீழே நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதற்கு நம்முடைய மக்கள் சிந்தனை பேரவை தலைவர் ஸ்டாலின் குணசேகர் பொன்விழா பேர் உரையாற்றவும் பிற அறிஞர் பெருமக்கள் உரையாற்றவும் இருக்கிறாங்க. சாதனையாளர்களுக்கு எல்லாருமே அங்கே சிறப்பு செய்கின்றோம். அதோடு சென்னிமலையில் மிகச்சிறந்த சாதனை செய்யக்கூடிய 4 பெருமக்களுக்கு அங்கே விருது கொடுத்து சிறப்பிக்கின்றோம். அதில் வணக்கத்திற்குரிய ஐயா பழனிவேல். அதனால் அந்த அமைப்பு பிறகெல்லாம் தொடரக்கூடிய ஒரு நிகழ்வு. இப்போ அடுத்த செய்தியாக எதிர்பார்த்திருக்கக்கூடியது, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? இந்த ஆண்டு முடிஞ்சது,
அடுத்த ஆண்டு என்ன செய்ய போகிறோம்? அரைச்சமாவே அரைக்கிறதுன்னா இல்லை, இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. என்ன செய்யலாங்கிறது எனக்குள்ளேயே வருகின்ற பொழுது யாரை கேட்பதுன்னு தெரியல. யாரை கேட்டாலும் ஒரு மாதிரியான வரும். அதனால் சென்றாண்டு யாரை கேட்டனா அவரே தான் நான் கேட்டேன். இந்த ஆண்டுமே நம்ம ஊரினுடைய சென்னிமலை தாய் உரினராக கொண்டிருக்கக்கூடிய வணக்கத்திற்குரிய நீங்கள் தான் சொல்லணும் யாருன்னு, மகாகவி, சத்தமாக சொல்லுங்க, மகாகவி தமிழன்பன் ஐயா. அவர்கிட்டே தான் மானசீகமாக கேட்டோம். ஐயா என்ன ஐயா சொன்ன அதே வரி தான் நான் தான் சென்றாண்டே சொல்லிட்டு போயிட்டேன்னுன்னார். என்ன சொன்னார்? தினம் ஒரு வரி படிக்க வேண்டும் என்றால் ஆத்திசூடி படி, தினம் 2 வரி தான் படிக்க முடியும் என்றால் திருக்குறள் படி, தினம் 3 வரி தான் படிக்க முடியும் என்றால் கைக்கூ படி, தினம் 4 வரி தான் படிக்க முடியும் என்றால் நாலடியார் படி. எப்படி படி, ஆனால் நீ படிக்காமல் இருந்தால் எப்படி? வள்ளுவரே அதான் விடைந்தார், வேற ஒன்றும் இல்லைங்க. அப்போ ஆத்திசூடி எடுத்துட்டோம்னா முடிச்சிட்டோம். திருக்குறளை எடுத்துட்டோம், கைக்கூ கொஞ்சம் தள்ளி வைக்கிறோம். அடுத்தாக இருக்கக்கூடியதுங்க சத்தமாக சொல்லுங்க, அருமை. 4 அடிகளை கொண்ட 4 அடி 400 என்று போற்றக்கூடிய மிக அற்புதமானது திருக்குறளுக்கு இணையாக சொல்லக்கூடிய ஒரு அருமையான நூல் சொன்னால் எல்லாருக்கும் தெரியும், நாலடியார். ஆக நாலடியார் என்று சொல்லக்கூடிய அந்த நூலிலிருந்து நிறையவெல்லாம் இல்லை, 400 பாடல்கள், 4 அடிகள் 400 பாடல்கள். அதை பார்த்து எழுதக்கூடிய ஒரு பயிற்சி. இன்னும் தாண்டு துணையாக சேர்த்துட்டோம்னா 4 வரியில் அதனுடைய பொருளும் சேர்த்து, 4 வரிக்கு 4 வரி தான் பொருள் இருக்குது. எல்லாமே நம்ம அடித்தாக வந்துடும், எட்டில் வந்துடும், வாங்கிக்கலாம். அப்போ நாலடியாருடைய செய்யலும் அதற்குரிய பொருளும் சேர்த்து எழுதுகிறோம் ஒன்று. அதே போல் ஆத்திசூடி, ஒருத்தர் அவையார் ஆத்திசூடி முடிச்சிட்டோம். அடுத்தது ஆத்திசூடின்னு சொன்னால் ஒரு எழுச்சிமிக்க ஆத்திசூடியாக பாடி சென்ற ஒரு பாட்டுக்கு புலவன் பாரதி. என்ன அதுக்கு பேர்? புதிய ஆத்திசூடி. பாரதியினுடைய புதிய ஆத்திசூடி. அறம் செய்ய விரும்பினாங்க இந்த அம்மா. அவர் என்ன சொல்றாரு? அச்சம் தவிர. பாரதியினுடைய முதல் ஆத்திசூடியே அச்சம் தவிர. வாழ்க்கையினுடைய முதன்மையான நோக்கம் அந்த முதல் ஆத்திசூடி பின்பற்றினா எல்லாம் முடிஞ்சது. ஆக அதை நம்ம எழுதக்கூடிய ஒரு வாய்ப்பாக கருதி அதையும் கொடுத்துருக்குறோம். அதை செய்யலாம் என்று சொல்லி எல்லாரையும் அழைச்சிட்டு போகிறோம். அதற்கு முன்னதாக ஒரு சிறப்பு அந்த பாடி இலக்கியம் கொண்டு சமுதாயத்தோடு செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும். அதில் ஜேசிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு மிக அருமையாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த அமைப்பினுடைய இந்த ஆண்டினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜேசி அருண் அவர்களுக்கு ஐயா பழனிவேல் ஐயா அவர்கள் நல்ல அடி அணிவிக்கிறாங்க. பணி தொடரட்டும், வாழ்த்துக்கள். நல்ல கரவொலி எழுப்பலாமே. தொடர்ந்து நன்றி. இப்போ இந்த திருவள்ளுவருடைய திருவுருவம் இப்படியெல்லாம் இருக்குது கண் முன்னால் அப்படின்னு சொன்னால் இதுக்கும் ஒரு அமைப்புன்னு சொன்னால் அதற்கு பின்புலன்னு சொல்லுவாங்க. ஓராண்டு முழுதும் இதையே சிந்தனையில் வச்சு மிக அருமையாக செய்வதற்குரியவர் இதை வேறு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டார். அதனால் இந்த இடத்துல சொல்லலை. அவர் 25ஆம் தேதி சிறப்பு செய்கிறார். ஆக அருந்தொண்டராக இருந்து 63 நாயன்மார்கள்னு அங்கே சொல்லுவோம் சைவ சமயத்தில். சமுதாயத்திற்கு மிகப்பெரிய அருந்தொண்டராக இருந்து பணியாற்றி இருக்கக்கூடிய எங்கவர் பின்னாடி இருக்கிறாரு பாப்பா. அப்படி இல்லை, அசையாக லோகநாதன் அவர் துண்டு மகனை துண்டு கொடுப்பாங்க பாருங்க. அவர்களுக்கு நம்முடைய சென்னிமலையில் மிகச் சிறப்பாக செய்து கொண்டிருக்கக்கூடிய குடிமக்கள் நுகர்வோர் பாதுகாப்பு மன்றத்தினுடைய செயலாளர் வாங்க. நேரம் இல்லை, எனக்கு லீவு தான். அச்சம் தவிர பணிகள் மனசில் இருந்தால் போகுது. எல்லாருக்கும் நன்றாம் பணிகள் அவர்களுக்கு செல்வருக்கே செல்வம் தயித்து பணிவு இருந்தால் இன்னொரு செல்வம் ஆயிடுற புனிய வேண்டாம். வாழ்த்துக்கள். அடுத்தது அந்த அழைப்பு அருள் ஊர்ந்து எல்லாத்துக்குமே அழைப்பு கொடுக்குற வச்சுருக்கேங்க. அழைப்பு எல்லாருமே வாங்கிக்கங்க. வருகின்ற 25 அதோட விட்டு போன ஒரு செய்தி 25 வந்து நிகழ்ச்சி, மேடை நிகழ்ச்சி. 24ஆம் தேதி இதே இடத்துல மாலை 3 மணிக்கு ஒரு எழுச்சி மிகு பேரணி. இது வரைக்கும் இல்லைங்க. ஈரோடு மாவட்டத்தில் திருக்குறள் பேரணிங்கிறது எங்கேயும் நடத்தல. யார் நடத்துகிறோம்? சத்தமாக சொல்லுங்க. நாம் நடத்துகிறோம். அதில் சாதனையாளர்கள் யாரு? எல்லாருமே அவர்களை சிறப்பிப்பதற்காக
எழுச்சிமிகு பேரணி விளம்பரத்திற்காக இங்கே புறப்படுறோம். சாதாரணமான பேரணி அல்ல. அருமையான முன்னால பிரிஞ்சலங்கை ஆட்டம், பறை இசை, அதற்கு பிறகு செல்வங்கள், குழந்தைகள், திருக்குறள் குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, ஒரு 20 பேர் தேசிய தலைவர்களாகவும் கவிஞர்களாகவும் ஒப்பனை செய்து அந்த அலங்கார ஊர்தியில் அழகாக பொம்மைகளாட்ட வராங்க. கண்கொள்ளா காட்சி. அதற்கு பிறகு நம்முடைய வாகனங்கள் பின்தொடர இங்கு புறப்பட்டு நம்முடைய தியாகி குமரன் சில வரைக்கும் போயிட்டு செங்குந்தர் மண்டபத்துக்கு போகிறோம். மாலை நிகழ்ச்சி எதுவும் இல்லை, அதோட நிறைவு செய்கிறது. விளம்பரத்திற்காகவும் குழந்தைகளுடைய இந்த ஆர்வத்தை மக்கள்கிட்ட காட்டுவதற்காகவும் செய்கிறோம். அதிலையும் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என அன்பான வேண்டுகோளை வைத்து அழைப்புகள் கொடுக்குறோம். நேராக வாங்கினவங்க திருக்குறள் முற்றோதல் நிகழ்ச்சியில் பங்கேற்குமாறு அன்போடு வேண்டுகிறோம். அனைவருக்கும் மீண்டும் பேரவையின் சார்பில் மனம் நிறை நன்றிகள், வணக்கங்கள். வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். தலைப்புகள் எல்லாரும் கொஞ்சம் வாங்கிக்க கொடுங்க. வாங்காத வாங்கிக்கார்கள் கூர்ந்து ஏற்கனவே கொடுத்துருக்குறோம். நம்முடைய சாதனை விழாவில் வந்து பார்க்குறோம், குறைவாக இருக்குது. அதனால எல்லாரும் பொங்கல் இருக்கு, பொங்கல் கேளுங்க. பொங்கல் இங்கேயா அங்கேயா? அங்கே அங்கே பொங்கல் அங்கே. எல்லாரும் நேராங்க அங்கே மாடி பைக் ஒரு சிலர் வரல, அது போல மாற்று ஏற்படவங்க பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் மாற்றி உட்கார வச்சுருவோம், வரிசைப்படி உட்கார வச்சுருக்கோம். சரிங்களா? இப்போ மைக் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ அடிக்கிறோம், அதனால நாம சாதாரணமாக இப்படியே படிச்சுருவோம். தொடக்கம் பண்ணி முடிகிற வரைக்கும் யாரும் பேச வேண்டாங்க. உங்களுக்கு நீங்கள் ஏதாவது படித்து பார்க்கணுன்னா புத்தகம் வச்சுருப்பீங்க இல்லைங்களா, உட்கார சொல்லி வேணால் படித்து பார்த்துக்கலாம். ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா முதலதிகாரம் வச்சுட்டு 10 திருக்குறள் வரிசையை வாசிப்பாங்க. எழுத உடனே அதிகாரத்தின் பெயரை மட்டும் சொல்லி கடவுள் வாழ்க்கை கடவுள் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு வரிசையை 10 திருக்குறளை படிச்சுட்டு நீங்கள் அமர்ந்துடலாம். வேறு எதுவுமே வேண்டியது பெயர் ஊர் எதுவுமே வேண்டாங்க. வரிசைப்படி நம்ம அதே மாதிரி போயிடுவோம். ஒரே ஒரு முறை மட்டும் பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கலாம் நம்ம. சரிங்களா? முதலாவது வந்து பார்த்தீங்கன்னா முதலதிகாரம் தொடங்குறது சித்திரப்பிரியாமா. அம்மா இங்கே வந்துருங்க. 120 அதிகாரம் வரைக்கும் மட்டும்தான் நம்ம திட்டமிட்டுருக்கோம். கடைசி 13 அதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா காலியாக வச்சுருக்கோம். ஒரு அதிகாரம் நான் படிக்கிறேன்னா கூட பார்வையாளர்கள் கடைசி அதிகாரத்தில் கலந்துக்கலாம். அவங்களுக்கு நான் இங்கே ஆரம்பிச்சு வந்து பிரித்து கொடுத்தேன். சரிங்களா? சரி. இப்போ முதலாவது சித்திரப்பிரியாமா அதிகாரத்தையும் சொல்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. கடவுள் வாழ்த்து கல்லாமை பழமை. அடுத்தது தண்டமணி ஐயா வான் சிறப்பு கேள்வி கணிதர் இல்வாழ்க்கை தெரியாத உள்ளறி வாழ்க்கை ஐயா உங்களுக்கு வாழ்க்கை துறைகளும் சுற்றிலும் சேராத இயல் நான் மக்கள் பேரில் தெரிந்து செய்வதை மையமாச்சு. அடுத்தது லீலாமா ஐயா அருமை இடநெறிதல் தெரியாத கிடையாது. ஐயா உங்களுக்கு செய்தி செய்தல் தெரிந்து தெரிதல் பின்படி செய்யலாம். ஐயா உத்தமராஜன் யாரோ வராது பண்ணலாம். ஐயா முதல் படம் பார்க்கக்கூடாது. வெயிட் பண்ணி அடுத்தது ஐயப்பன் 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 ஐயப்பன்
திருவள்ளுவர் தினத்தன்று ஆண்டுதோறும் வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவது மட்டும் இருந்தது. இந்த ஆண்டு திருக்குறள் முற்றோதல் நடத்தணும்னு சொல்லப்பட்டு ஒரு பெரிய முயற்சிக்கு பிறகு இப்போ நடத்துறதுக்காக நாம் இங்கே கூடியிருக்கிறோம். இந்த திருக்குறள் பேரவையினுடைய பொன்விழா ஆண்டில் நடைபெறும் இந்த நிகழ்விற்கு முத்தமிழ் மன்றத்தினுடைய தலைவர் புலவர் தண்டமணி ஐயா அவர்களை தலைமை தாங்கி நடத்தி கொடுக்குமாறு தாழ்வுடன் வேண்டுகிறேன். நிகழ்வில் தொடக்கத்தில் இறைவாழ்த்து. ஆதிபகவன் முதற்றே உலகு அகர முதல எழுத்தெல்லாம் மனத்து கண்மாசிலன் ஆதலனை தரன் மனத்து கண்மாசிலன் ஆகானை தரன் நாகுல நீர பிறவி பெருங்கடல் நீந்துவனேதார் பிறவி பெருங்கடல் நீந்துவனேதார் இறைவனடி வேண்டுதல் வேண்டாமை இளநடி சேர்ந்தாக்கு வேண்டுதல் வேண்டாமை இளநடி சேர்ந்தாக்கு யாண்டும் இடுவையில தெய்வத்தான் ஆகாதெனேனும் தெய்வத்தான் ஆகாதெனேனும் முயற்சி தன்மை வெறுத்த கூலி தரும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் மெய்வருத்த கூலி தரும். தாமின் ஒருவது உலகின் புறக்கண்டு காம் ஒருவர் கற்றிருந்தார். நல்ல நாளின் நல்ல நிகழ்வின் தலைவர் உள்ளிட்ட அவையை வணங்கி வருகின்றேன். காலம் கருதி மிக விரைவாக செல்வோம். மரபுப்படி சொல்லுகின்ற நெறிமுறைப்படி வரலாறு காணாத முறையிலே சென்னிமலையில் முதன்முறையாக திருக்குறள் முற்றோதல் நிகழ்வு நடைபெறுகின்றது. என்ன அறிவிப்பு நம்முடைய நெறியாளர் சொன்னாரோ அதன்படி நடைபெறும். முதலாவதாக நம்முடைய பகுதியிலே இன்னும் சொன்னால் மாவட்ட அளவிலே இன்னும் கொஞ்சம் உயர்த்தி சொன்னால் தமிழக அளவிலே திருக்குறள் அப்படின்னு சொன்னால்
திருக்குறளுக்குரிய மாணவியாக அன்று, திருக்குறள் ஆசிரியராக இன்று, பல்வேறு நிலைகளிலே திருக்குறளுடைய புகழை எடுத்து சொல்லி திருக்குறள் சார்பான பல்வேறு விருதுகளையெல்லாம் தொடர்ந்து பெற்று வந்திருக்கக்கூடிய நம்முடைய சென்னிமலையில் இருக்கக்கூடிய பசுவட்டி பள்ளியினுடைய தமிழாசிரியை திருமதி சித்திரப்பிரியா அவர்கள் தொடங்கி வைப்பார்கள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயனென்கொள் பாடறிவன் நற்றால் தொழார் எனின் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் தனக்குவமே இல்லாதான் தாள் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது அறவாழி அந்தணன் தாள் சேர்ந்தார்க்கு அல்லால் பிறவாழி நீத்தல் அரிது கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை பிறவிற் பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றோம் பார்த்தேன். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாயதோ மழை பெண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வெயிலுலகத்து உள்ளின்று உடற்றும் பசி ஏரின் உளார் உழவர் உயரென்னும் வாரி வழங்கிட்டார் எடுப்பதும் கெட்டாருக்கு சார்வாய் வட்டாங்க எடுப்பதும் எல்லாம் மலை விசும்பின் துளிவேடி மற்றாங்கே பசுபுள் தலை கண்டது நெடுக்கடலும் தண்ணீரை குன்றும் தனித்தெழுதி தான் நிகராது ஆகிவிடு சிறப்போடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கு வேண்டும் தானம் தவம் இரண்டும் தங்கா பியனுலகம் வானம் வழங்காது நீரின்றி அமையாது உலகன் யார் யாருக்கு வானின்று அமையாது உலகன். அதிகாரம் 3 நீத்தார் பெருமை. ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு துறந்தார் பெருமை துணைக்கோரின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று இருமை வகைதறிந்து ஈண்டறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு உரனென்னும் தோட்டியான் போரைந்தும் காப்பான் வரனென்னும் வைப்பிற்கோர் வித்து ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் இசுகுலார் கோமான் இந்திரனே பாழும் கரி செயற்கரிய செய்வார் பெரியர் சிறிய செயற்கரிய செய்களாதார் சுவை மொழி கூறு ஓசை நாற்றமென்ற ஐந்தின் வகைதறிவான் கட்டே உலகு நிறைமொழி மாந்தர்தம் பெருமை நிறைமொழி காட்டிவிடும் நிலத்து நிறைமொழி காட்டிவிடும் மறைமொழி காட்டிவிடும் குணமெனும் குன்றேறி நின்றார் வெகுளி தனமேயும் காத்தல் அரிது அந்தணர் என்பவர் அறவோர் மற்றவைக்கும் செந்தன்மை பூண்டோடுகளான். நன்றி. அரண் வலியுறுத்தல் சிறப்பு ஏனும் செல்வமும் ஏனும் அறத்தினிங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு அறத்தினிங்கு ஆக்கமும் இல்லை அதனை மரத்தினில் ஊங்கில்லை கேடு ஒல்லும் வகையான் அரவணை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல் பணத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீரபிற அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் இவை நான்கும் இழுக்கா இயன்றது அறம் அன்றறிவாம் என்றாது அறம் செய்க மற்றது கொன்றுங்கால் கொன்றா துணை அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அஃதொருவன் வாழ்நாள் பழியடைக்கும் கல் அறத்தான் வருவதே என்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல செயற்பாலதோறும் அரணே ஒருவர்க்கு உயர்ப்பாலதோறும் பழி. இல்வாழ்க்கை இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றில் நின்ற துணை துறந்தார்க்கும் தூவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கள் தானொன்றற்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை பலியஞ்சி பாத்தோன் உடைத்தாயின் வாழ்க்கை வலியஞ்சல் விஞ்ஞானும் இல் அன்பம் அருணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அறத்தாரின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாரின் போய் பெறுவது எவன் இயல்பினால் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்பார் தெல்லாம் தலை ஆற்றின் ஒழுக்கி அரண்மனைக்காய் இல்வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்து
அரணென்பப்பட்டதே இல்வாழ்க்கை அத்தும் பிறன் பழிப்பது இல்லாயும் நன்று வையத்துள் வாழ்வாங்க வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அதிகாரம் 6 வாழ்க்கை துணை நலன். மனத்தக்க மாண்புடையின் ஆகி தற்கொண்டான் மனத்தக்க வாழ்க்கை துணை மனைமாட்சி இல்லாள் கண் இல்லாயின் வாழ்க்கை என மன மாட்சி தாயினும் என் இல்லதென இல்லவள் மாண்பானால் உள்ளதென இல்லவள் மானாக்கடை பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பனும் தீன்மை உண்டாக பெறின் தெய்வம் தொழால் தொழு நன் தொழுதொழுவாள் மெய்ப்பொருள் பெய்யும் மழை தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சொருவிலான் பெண் சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் மகளின் இறை காக்கும் காப்பே தலை பெற்றான் பெரின் பெறுவர் பெண்டீர் பெருஞ்சிறப்பு புத்தோழி வாழும் உலகு புகழ் புரிந்த இல்லையோர்க்கு இல்லை இகழ்வார் பொன் ஏறுபோல் வீடு நரை மங்களம் என்ப மனைமாட்சி மற்ற அதன் நன்கலம் நன்மக்கள் பேரு. 7 மக்கட்பேறு. பெருமவற்றுள் யாமறிவது இல்லை அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற எழுபிறப்பும் தீயவை தீண்டா வழிப்பிறங்கா பண்புடை மக்கள் பெறின் தம்பொருள் என்ப தம்மக்கள் அவர் பொருள் தம் தம் வினையால் வரும் அமிழ்தினும் ஆற்ற இனிதே தம்மக்கள் சிறுகை அளாவிய கோள் மக்கள் மெய்தீண்டல் உடற்கின்பம் மற்ற அவர் சொற்கேற்றல் இன்பம் செவிக்கே புழல் இனிது யாழ் இனிது என்பதம் மக்கள் மழலைச் சொல் கேளாதவர் தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல் தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணிற்கு எல்லாம் இனிது ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் மகன் தந்தை காட்டும் உதவி இவன் தந்தை எண்ணூற்றான்கோள் எனும் சொல். அன்புடைமை அன்பிற்கும் உண்டோ அனைக்கும் தான் ஆற்றோளர் புங்கனை பூசல் தரும் அன்பிலார் எல்லாம் நமக்குரியர் அன்புடையர் என்றும் உரியர் பிறர்க்கு அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆறு இருக்கும் என்போடு இயந்த தொடர்பு அன்பு ஈனம் ஆர்வம் உடைமை அறிவினும் நன்பு எனும் நாடா சிறப்பு அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் என்றும் சிறப்பு எய்தும் சிறப்பு அறத்திற்கே அன்புசார் என்ப அறியார் மரத்திற்கும் அத்தே துணை என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம் அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை மண்வாழ்க்கன் மற்றன் மனத்தனை தற்று பிறந்தொரு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துக்கு அன்பில் அவருக்கு அன்பின் வலியது உயிர்நிலை அத்திலாருக்கு என்பதோல் பொறுத்த உடம்பு. விருந்தோம்பல் இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு விருந்து புறத்ததால் தானுண்டல் சாவா மருந்தினும் வேண்டற்பாட்டு வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பால்படுதல் என்று அகன் அமர்ந்து செய்யால் குறையும் முகன் அமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் என் வித்தும் நிழல் வேண்டும் கொள்ளோ விருந்தோம்பி வெற்றில் விசைவான் புலம் செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு இணைத்துணை தென்பதென்றில்லை விருந்தின் துணைத்துணை வேள்வி பயன் பரிந்தோம்பி பற்றற்றேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார் உடமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்கள் உண்டு மோப்பக் குலையும் அனிச்சம் முகம் தெரிந்து நோக்கக்குடியும் விருந்து. அதிகாரம் இனியவை போல இன்சொலால் ஈரம் அலை பதிகளும் செம்பொருள் கண்டார்வை முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகனமர்ந்து இதழின் நன்றி முகனமர்ந்து இன்சொலன் அகப்பெறி முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன்சொலின் நின்றேறும் துன்பருவும் துவ்வாமை இல்லாகும் ஆதி துன்பருவும் இன்சொலார் மண்ணுடையால் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மட்டுங்கள் அல்லவை தேய அரும்பெருவர் நல்லவை நாடி இனிய செய் அயன் இன்றி நன்றி பயக்கும் பயனின்று பண்பில் தலைப்பெரியார் சொல் சிறுவையுள் நீங்கிய இன்சொலல் மறுமையும் இம்மையும் என்பது இன்சொலல் இணைக்கின்றல் காண்பான் எவன்கொளோ மண் சொல் வழங்குவது இனிய உளவாக இன்னாத கூடல் கனியிருந்த காய்கவந்தது. அதிகாரம் 11 செய்நன்றி அறிதல் செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் ஆணவமும் ஆற்றல் அறிதல் காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தில் மானம் பெரிது
பயன் தூக்கா செய்த உதவி நயன் தூக்கி நன்மை கடலை பெரிது எனை துணை நன்றி செய்யணும் அனைத்துணையாக கொள்வார் பயன் தெரிவார். உதவி வரைத்தற்கு உதவி செய்யப்பட்டால் சார்பின் வரைத்து மரவர்க்க மாற்றார் மேன்மை துறவர்க்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தங்கள் விழுமம் துடைத்தவர் நட்பு. நன்றி மறப்பது நன்றன்று நன்றன்று அன்றே மறப்பது நன்று ஒன்றல்ல இன்னார் செய்யணும் அவர் செய்த ஒன்று நன்றன்று உள்ளக்கிடும் என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்தன்றி கொன்ற மகற்கு. அதிகாரம் 12 நடுவு நிலைமை. தகுதியான ஒன்று ஒன்றே பகுதியால் ஆற்பட்டு ஒழுகப் பெறின் செப்பமுடையவன் ஆக்கம் சிதைவின்றி எத்திற்கு ஏமாப்பு உடைத்து நன்றேதெனினும் நடுவு நிகழ்ந்தால் ஆக்கத்தை அன்றே ஒழிய உடல் தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் வீடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர்க்கு அணி கெடுவெளியான் என்பது அறிகதன் நெஞ்சம் நடுன ஓரி அல்லல் செய்யின் கெடுவாக வையது உலகம் நடுவாக நன்றிக்கண் ஜங்கியான் தாழ்வு சமன் சீர் சீர்க்கும் போல்போல் அமைந்தொருவார் கோடாமை சான்றோர்க்கு அணி சொற்கோட்டம் இல்லது செப்பம் பொருங்கலையா உள்கோட்டம் இன்றி பெறின் வாணிகம் செய்வோர்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமவோல் செய்யின். அதிகாரம் 13 அடக்கமுடைமை. அடக்கம் அமரருள் உய்க்கும் அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும் காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனின் ஊங்கில்லை உயிர்க்கு செறிவறிந்து சீர்மை பயக்கும் அறிவறிந்து ஆற்றின் அடங்க பெறின் நிலையில் தெரியாத அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து ஒருமையில் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றி எழுமையும் ஏமாக்கு உடைத்து யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகப்பர் சொல்லிழுக்குப்பட்டு ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின் நன்றாகாதாகிவிடும் தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு கதம் காத்து கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம் காக்கும் ஆற்றில் நுழைந்து. 14 ஒழுக்கம் உடைமை. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் பசிந்தோப்பை காக்க ஒழுக்கம் தெரிந்தோப்பை தேரினும் அக்கே துணை ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய்விடும் மரப்பினும் ஒத்து கொள்ளலாம் பார்ப்பன் பிறப்பொழுங்க குன்ற கெடும் அழுக்கார் உடையான் கண் ஆக்கம் போன்று இல்லை ஒழுக்கமிலான் கண் உயர்வு ஒழுக்கத்தின் ஒழுகார் உறவோர் இழுக்கத்தின் ஏதாம் பாடுவாக்கடித்து ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்தாப்படி நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடுப்பை தரும் ஒழுக்கம் உடையவருக்கு ஒல்லாவே தீய வழுக்கையும் வாயார் சொலல் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லால் அறிவிலாதார். பிறன்பொருளால் பெற்றோலும் பேதமை ஞானத்து அறம்பொருள் கண்டார் கண்ணில் அரண்கடை நின்றாருள் எல்லாம் பிறன்கடை நின்றாரின் வேதையாரில் விழித்தாரின் வேலர் மன்ற தெரிந்தாரில் தீமை புரிவார் எனை துணையார் ஆயினும்
17 அழுக்காராமை. ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காரில்லாத இயல்பு. விழுப்பேட்டை அக்தொப்பதில்லை யார் மாட்டும் அழுக்காற்றின் அன்மை பெரிய. அரணாக்கம் வேண்டாதான் என்பான் பிறனாக்கம் பேணாது அழுக்கறுப்பான். அழுக்காற்றின் அல்லவை செய்யார் இழுக்காற்றின் ஏதம் படுபாக்கறிந்து. அழுக்கார் உடையார்க்கு அது சாலும் ஒன்னார் வழுக்கியும் கேடின்பது. கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் கொடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும். அவ்வித்தழுக்காருடையானை செய்யவள் தபையை காட்டிவிடும். அழுக்கார் என ஒரு பாவி திருச்செற்று தீயுளி உய்த்துவிடும். அவ்விய நெஞ்சத்தால் ஆக்கமும் செவியான் கேடும் நினைக்கப்படும். அழுக்கற்று அகன்றாரும் இல்லை அக்திலார் பெருக்கத்தில் தீர்ந்தாரும் இல்லை. அதிகாரம் 18 வெகாமை. நடுவின்றி நண்பொருள் வெகின் குடிகொன்றி குற்றமும் ஆங்கே தரும். படுமையன் வெகி வழிபடுவ செய்யார் நடுவன்மை நாடுபவர். சிற்றின்பம் வெகி அரணல்ல செய்யாரை மற்றின்பம் வேண்டுபவர். இளமென்று வெகுதல் செய்யார் குளம் வென்ற புண்மையில் காட்சியவர். அகி அகன்ற அறிவெண்ணாம் யார் மட்டும் வெகி வெறிய செய்யின். அருள்வெகி ஆற்றின்கண் நின்றான் பொருள்வெகி பொல்லாத சூழக்கெடும். வேண்டற்க வெகியாம் ஆக்கம் விளைவையின் மாண்டற்கரியாம் பயன். அக்காமை செல்வத்திற்கு யாதனின் வெக்காமை வேண்டும் பிறன்கை பொருள். அறனறிந்து வெக்கா அறிவுடையார் சேரும் திறனறிந்தாங்கே திரு. இரளீனும் எண்ணாது வெக்கின் விரலீனும் வேண்டாமை என்னும் செலுத்து. அதிகாரம் 19 புறம் கூறாமை. அறம் கூறான் அல்ல செய்யும் ஒருவன் புறம் கூறான் கூட்டறிந்து. அறளி நல்லவை செய்தலின் மீதே பொருளை பொய்த்தந்தகை. புறம் கூறி பொய்த்து உயிர் வாழ்தல் சாதல் அறம் கூறும் ஆக்கம் தரும். கண்ணின்று கண்ணற சொல்லின் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல். அறம் சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை புறம் சொல்லும் உண்மையால் காணப்படும். பிறன் பழி கூறுவார் தன் பழியுள்ளும் திறன் தெரிந்து கூறப்படும். பகச்சொல்லி கேலி பிரிப்பன் அகச்சொல்லி நட்பாளர் தேற்றாதவர். துண்ணியர் குற்றமும் கூற்றும் மரபினர் எண்ணெய்க்குள் ஏதிவார் பாட்டு. அரண் நோக்கி ஆற்றும் கொல் மையம் புறம் நோக்கி புன்சொல் உரைப்பான் குறை. குற்றம் போல் தம் குற்றம் காண்கிப்பின் ஈதுண்டோ மட்டும் உயிர்க்கு. மறந்தும் பிறன் கேடு சூழற்க சூழில் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு. இளன் என்று தீயவை செய்யற்க செய்யின் இளன் ஆகும் மற்றும் பெயர்ப்பு. தீப்பால தாழ்கிறர்கள் செய்யற்க நோய்பால தன்னை அடல் வேண்டாதான். இணைப்பகை உற்றாரும் உயிர்வர் வினைப்பகை வீயாது பின் சென்று அடும். தீயவை செய்தார் கெடுதல் நிழல் தன்னை வீயாத அடி உறைந்து அற்று. தன்னைத்தான் காதலன் ஆயின் எனைத்து ஒன்றும் துண்ணற்கு தீவினை பால். அருங்கேடன் என்பது அறிக மருங்கோடி தீவினை செய்யான் என. அதிகாரம் 22 ஒப்புரவுகள். கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாற்று எண்ணாற்றும் உலகு. தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்த பொருட்டு. புத்தேல் உலகத்தும் ஈண்டும் பெருநறிதே ஒப்புரவின் நல்ல பிற. ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். பூர்ணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு. பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான் கண்படின். மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண்படின்.
இடனில் பருவத்தும் முப்புறவிற்கொள்கார் கடனறி காட்சியவர் நயனுடையான் நல்குந்தான் நாதல் செய்யும் நீர செய்யாது அமைகனாவாறு ஒப்புரவினால் வரும் கேடனின் அத்தொருவன் பெற்றுக்கோள் தக்கது உடைத்து அதிகாரம் 23 ஈகை. வரியார் குன்றீவதே ஈகை மற்றெல்லாம் புரியதிற்பை நீரதுடைத்து நல்லாறு எனினும் குழல் தீது மேலுலகம் இல்லெனினும் ஈதலே நன்று இளனென்னும் எப்பம் உரையாமை ஈதல் புலனுடையான் கண்ணே உள இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் அற்றார் அழிபசி தீர்த்தல் அகுதொருவன் பெற்றான் பொருள் வைத்துளி பார்த்துண்ட மறி யமனை பசி என்னும் தீப்புணி தீண்டல் அரிது ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொள் தாமுடைமை வைத்திலக்கும் வன்கணவர் இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியல் உணர் சாதலின் இன்னாததில்லை இனிததுவும் ஈதல் இயையா கடை. அதிகாரம் புகழ். குறள் எண் 1. ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு. குறள் எண் 2. உரைப்பார் உரைப்பவை எல்லாம் இறப்பார் கொன்று ஈவார் மேல் நிற்கும் புகழ். குறள் எண் 3. ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் ஒன்றாது நிற்பதொன்று இல். குறள் எண் 4. நிலவரை நீள் புகழ் ஆற்றின் புலவரை போற்றாது புத்தேல் உலகு. குறள் எண் 5. நத்தம் போல் கேடும் உலகாகும் சாக்காடும் வித்தகற்கல்லால் அரிது. குறள் எண் 6. தோன்றின் புகழோடு தோன்றுக அஃதில்லார் தோன்றிலன் தோன்றாமை நன்று. குறள் எண் 7. புகழ்பட வாழாதார் தன்னோவார் தம்மை இகழ்வாரை நோவது எவன். குறள் எண் 8. வசையென்ப வையத்தார்க்கெல்லாம் இசை என்னும் எச்சம் பெறாவிடின். குறள் எண் 9. வசையில்லா வன்பயன் குன்றும் இசையில்லா யாக்கை பொறுத்த நிலம். குறள் எண் 10. வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் இசையொழிய வாழ்வாரே வாழாதவர். அதிகாரம் 25 அதுதொடரை. அதில் செல்வம் செல்வத்துள் செல்வம் பொது செல்வம் ஊதியார் கண்ணும் உள நல்லாற்றின் நாடி அருள் ஆழ்க வல்லாற்றான் தேரினும் அகதை துணை அருள் சேர்ந்த நெற்றினாக்கி இல்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் மண் உயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு என்ப தன் உயிர் என்று வினை அந்தள் அருள் ஆழ்வார்க்கு இல்லை வழி வழக்கு மதல்மா ஞானம் கறி பொருள் நீங்கி பொற்றாந்தாது என்பர் அருள் நீங்கி அல்லவை செய்து ஒழுகுவார். அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இறுதியாங்கு பொருள் அற்றார் பொதுகாள் அருள் அற்றார் மற்ற ஆதல் அரிது. திருந்ததா தான் மெய்ப்பொருள் கண்டு அற்றாள் தேரின் அதுதாதா செய்யும் அறம் வழியாகவும் தன்னை நினைக்கத்தான் தண்ணி அதிகார் மேல் செல்லும் இடத்து. அதிகாரம் 26 வாழ்மன் தன்னோன் பெருக்கற்கு தான் பெருகு ஊனும்பான் என்கணம் ஆளும் அருள் பொருளாட்சி போற்றாதவர்க்கு இல்லை அருளாட்சி ஆங்கில்லை ஊன் தின்பவர்க்கு படைகொண்டார் நெஞ்சம்போல் நன்னூர் காது ஒன்றன் உடல் சுவை உண்டார் மனம் அருள் அல்லது யாதெனில் கொல்லாமை கோரல் பொருள் அல்லது அவ்வூன் திணல் உள்ளாமை உள்ளது உயர்நிலை ஊனுண்ண அண்ணாதல் செய்யாது அல்லறு திணற்பொருட்டல்லது கொல்லாது உலகினின் யாரும் விலை பொருட்டால் ஊன் தருவார் இல்லை உள்ளாமை வேண்டும் புலா அல் பிரிதொன்றன் உன்னது உணர்வார் பெறின் சீரின் தலை பிரிந்து காட்சியார் உண்ணார் ஈரின் தலை பிரிந்த ஊன் அவிசொரிதாயிரம் வேண்டலின் ஒன்றன் உயிர் சிறு துண்ணாமை நன்று கொல்லான் புலாலை மறுத்தானை கை கூப்பி எல்லா உயிரும் சொல்லும். அதிகாரம் 27 தவம். உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவறுக்கு உரு.
தவமும் தவமுடையார்க்காகும் அவம் அதனை அஃதிலார் மேற்கொள்வது. துறந்தார்க்கு துப்புரவு வேண்டி மறந்தாற்போல் மற்றையவர்கள் தவம். ஒன்னார் திரளும் உகந்தாரை ஆக்கலும் எண்ணின் தவத்தாங்கரும். வேண்டிய வேண்டாங்க எய்தலால் தெய்வதம் ஈண்டு முயலப்படும். தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார் மற்று அல்லார் அவன் செய்வார் ஆயுள் பட்டு. சுடச்சுடரும் பொன் போல் ஓடிடும் துன்பம் சுடச்சுட நோக்கிற்பவர்க்கு. தன்னுயிர் தானற பற்றானை ஏனைய மண்ணுயிர் எல்லாம் தொழும். குற்றம் குதித்தழும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு. இலர்பலர் ஆகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோராதவர். அதிகாரம் 28 கூடா ஒழுக்கம். பஞ்ச மனத்தான் படித்தொழுக்கம் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும். வானுயிர் தோற்றம் எவ்வன் செய்யும் தன்னெஞ்சம் தானடி குற்றப்படி. வழியில் நிலைமையான் வல்லுருவம் போற்றம் புலியின் தோல் போர்த்த மேய்தற்று. தம்மறைந்து அவர் அல்லவை செய்தல் புகழ் மறைந்து வேட்டுவன் புல் சிலிர்த்தற்று. பற்றற்று என்பார் படித்தொழுக்கம் எற்றென்று ஏதம் பலவும் தரும். நெஞ்சில் துறவார் துறந்தாற்போல் வஞ்சத்து வாழ்வாரின் வன்கணாகில் புறங்குன்றி கண்டனையரேனும் அகங்குன்றி மூக்கிற் கரியார் உடைத்து. மனத்ததும் ஆசாக மாண்டார் நீராடி மறைந்தொழுக்கு மாந்தர் பலர். கனை கொடித்து யாழ்கோடு செவ்விதாங்கன இணைப்படு பாலால் கொளல். மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடின். அதிகாரம் 29 கல்லாமை. எல்லாமை வேண்டுமான் என்பான் எனதொன்றும் கல்லாமை காக்கத்தன் என்று. உள்ளத்தால் உள்ளலும் தீது பிறன் பொருளே கள்ளத்தால் கல்வே மெனல். களவினால் ஆகிய ஆக்கம் அளவிற்கு ஆவது போல கெடும். களவின்கண் கண்டிய காதல் விளவின்கண் வியா வேகம் பெறும். அழுகருதி அன்புடையாராதல் பொருள் கருதி பொச்சாக்கு பார்ப்பன் கண். களவின்கண் என்கொள்கள் ஆற்றார் களவின்கண் கண்டிய காதலவர். களவிலும் காரறிவாண்மை அளவிலும் ஆற்றல் புரிதார்கண் எழுதி. அளவறிந்தார் நெஞ்சத்து அறம் போல நிற்கும் களவறிந்தார் நெஞ்சில் கலை. அளவல்ல செய்தாங்கே வீவர் களவல்ல மற்றிய தோற்றாதவர். கல்வார்க்கு கல்லும் உயர்நிலை கல்லார்க்கு கல்லாது புத்தியில் உள்ளது. அதிகாரம் 31 வெகுளாமை. கோபம் நீக்குதல். செல் இடத்து காப்பான் சினம் காப்பான் அல் இடத்து காக்கின் என் காவாக்கள் என். செல்லா இடத்து சினம் தீது செல்லிடத்தும் இல் அதனின் தீய பிற. மறத்தல் வெகுளியை யார் மாட்டும் தீய பிறத்தல் அதனால் வரும். நகையும் உவகையும் கொள்ளும் சினத்தின் பகையும் உளவோ பிற. தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம். சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏம புனையை சுடும். சினத்தை பொருள் என்று கொண்டவன் கேடு நிலத்தறைந்தான் கை விளையாதற்று. இனர் எரி தோய்வு அன்ன இன்னா செய்யினும் புனரின் வெகுளாமை நன்று. உள்ளியது எல்லாம் உடன் எய்தும் உள்ளத்தால் உள்ளான் வெகுளி எனின். இறந்தார் இறந்தார் அணையர் சினத்தை துறந்தார் துறந்தார் துணை. சிறப்பீரும் செல்வம் பெரியும் பிறர்க்கின்னா செய்யாமை மாசற்றார்கோம். கருத்தின்னா செய்தவன் கண்ணும் மறுத்தின்னா செய்யாமை மாசற்றார்கோம். செய்யாமல் சென்றார்க்கும் இன்னாத செய்தபின் உய்யா விடுமும் தரும். இன்னா செய்தாரை ஒழுத்தல் அவனான நன்னயம் செய்துவிடல்.
அறிவினால் ஆகுவது உண்டோ பிரியின் நோய் தம் நோய் போல் போற்றாக்கடை இன்னா இனத்தான் உணர்ந்தவை தின்னாமை வேண்டும் திறன்கண் செயல் இணைத்தானும் எஞ்ஞான்றும் யாருக்கும் மனத்தானும் மானாந்தை இன்னா செயல் தன்னுயிர்க்கு இன்னாமை தானறிவன் என்பது மண்ணுயிர்க்கே இன்னா செயல் பிறர்க்கின்னா முற்பகல் செய்யும் தனக்கின்னா பிற்பகல் தாமே வரும் நோயெல்லாம் நோய் செய்தார் மேலவாம் நோய் செய்யார் நோயின்மை வேண்டுபவர். கொல்லாமை அறவினை யாதனின் கொல்லாமை கோரல் பிறவினை எல்லாம் தரும் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை ஒன்றாக நல்லது கொல்லாமை மற்றனன் மின்சாரம் பொய்யாமை நன்று நல்லாது எனப்படுவது யாதனின் யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி நிலையஞ்சி நீத்தாருள் எல்லாம் கொலையஞ்சி கொல்லாமை சூழ்வான் தலை கொல்லாமை மேற்கொண்டு ஒழுகுவான் வாழ்நாள் மேல் செல்லாத உயிருண்ணும் கூற்று தன்னுயிர் நீப்பினும் செய்யற்க தான் பெரிது இன்னுயிர் நீக்கும் வினை நன்றாகும் ஆக்கம் பெரிதனினும் சான்றோர்க்கு கொன்றாகும் ஆக்கம் கடை கொலை வினைய ஆகிய மாக்கள் கொலை வினைய உண்மை தெரிவார் அகத்து உயிர் உடம்பின் நீக்கியார் என்ப செய்யுடம்பின் சொல்லாத்தி வாழ்க்கை எவர். அதிகாரம் 34 நிலையாண்மை இல்லாதவற்றை நிலையென என்றுணரும் புல்லறிவாண்மை கடை குத்தாட்டு அவை காற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அது விழித்தற்று அக்கா இயல்பற்று செல்வம் அது பெற்றால் அக்குவ ஆங்கே செயல் நாளென ஒன்றுபோர் காட்டி உயிரூறும் வாழ்வதே உணர்வாக் பெறின் நாச்சற்று விக்கு மேல் வாராமுன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும் நெருநல் புலருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைக்கல உலகு ஒருபொழுதும் வாழ்வது அறியார் கருதுவ கோடியும் அல்ல பல உடம்பை தனித்தொழியன் உட்பறந்தற்று உடம்போடு உயிரிடை நட்பு உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு துக்கில அமைந்தின்று கொல்லோ உடம்பினுள் துச்சில் இருந்த உயிர்க்கு. அதிகாரம் 35 உறவு யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இளன் வேண்டின் உண்டாகத் துறந்தபின் ஈண்டியற் பாலவல அடல் விட வேண்டும் ஐந்தன் குலத்தை விடல் வேண்டும் வேண்டிய எல்லாம் ஒருங்கு இயல்பாகும் நோம்பிற்கொன்று இன்மை உடைமை மயலாகும் மற்றும் வேர்த்து மற்றும் தொடர்பாடு எவன்பு பிறப்பருக்கு உற்றார்க்கு உடம்பு மிகை யாஞனது என்னும் தெருக்கறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் தரும் பற்றி விடா இடும்பைகள் பற்றினை பற்றி விடாதவர்க்கு தலைப்பட்டார் தீரத் துறந்தார் மயங்கி மலைப்பட்டார் மற்றையவர் பற்றற்ற கண்ணே பிறப்பருக்கும் மற்ற நிலையாமை காணப்படும் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு. அதிகாரம் 36 மெய்யுணர்வு பொருளல்லவற்றை பொருளென்று உணரும் மருளானா மானா பிறப்பு இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசறு காட்சியவர்க்கு ஐயத்தை நீங்கி தெளிந்தாருக்கு வையத்தின் வானம் நனியதுடைத்து ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயமின்றே மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு கற்றீண்டு மெய்ப்பொருள் கண்டால் தலைப்படுவர் மற்றீண்டு வாரா நெறி ஓத்துள்ளம் உள்ளது உணரின் ஒருதலையா பெத்துள்ள வேண்டா பிறப்பு பிறப்பென்னும் பேதைமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பதறிவு சார்புணர்ந்து சார்பை நெட ஒழுங்கின் மற்றளித்து சார்ந்தரா சார்ந்தரு நோய் காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்ற நாமம் கெடக்கிடும் நோய். அதிகாரம் 37 அவா அறுத்தல் அவா என்ப எல்லா உயிர்க்கும் என்ன அன்றும் தாவா பிறப்பு இனும் வித்து வேண்டுகால் வேண்டும் பிறவாமை மற்ற அது வேண்டாமை வேண்ட வரும் வேண்டாம் அன்ன விழுச்செல்வம் ஈண்டில்லை யாண்டு மக்கள் தூய்மை என்பது அவாவினை மற்ற அது வாய்மை வேண்டா வரும் அற்றவர் என்பார் அவா அற்றார் மற்றையார் அற்றது இல்லை. அஞ்சுவது ஓரும் அரணே ஒருவனை வஞ்சிப்பது ஓரும் அவாவினை ஆற்ற அறுப்பின் தவாவினை தான் வேண்டும் ஆற்றான் வரும் அவ இல்லாதது இல்லாகும் துன்பம் அது உண்டே தவ அது மேன்மை வரும் இன்பம் இடையாதது இன்றும் அவா வேண்டும் துன்பத்துள் துன்பம் கேடி ஆறா இயற்கை அவா நெட்டின் அந்நிலையே பேரா இயற்கை தரும். பேதை படுக்கும் இளவுகள் அறிவகற்றும்
மக்கள் நூல் ஊற்ற கடை உண்மை முக்கள பற்றியும் மற்றும் தன் உண்மை அறிவே இருவேறு உலகத்தில் இயற்கை திருவேறு சொல்லியர் ஆதகம் வேறு நல்லவையெல்லாம் தீயவாம் தீயவும் நல்லவம் செல்வம் செல்வம் பரியினும் ஆகவாம் பாலல்ல உயிர் சொறியினும் போகாதம வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தாருக்கும் தூக்கை அறிவு துற்பர்மான் துப்புரவு இல்லார் உற்றப்பட ஊட்ட கழியும் எழில் நன்றங்கால் நல்லகால் காண்பவர் அன்றங்கால் அல்லல் படுவதவர் உளிர் பெருவழி யாவுல மற்றொன்றும் சுழிவும் தாழ்வும் அதிகாரம் 39 இறைமாட்சி படைப்பிடி கூடமைச்சு நச்சு அரணாரும் சுடையாளன் அரசருள் ஏறு அஞ்சாமை இகை அறிமுகம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு தூங்காமை கல்வி துணியுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலநாள் பதற்கு அறமிழுக்காத அல்லாவை நீங்கி மரமிழுக்கா மானமுடையாத அரசு ஏற்றாலும் நிகழும் காத்தாலும் காக்க வகுத்ததும் வல்லாது அரசு காட்சிக்கு எளியான் கடுஞ்சொல்லாம் அல்லாலும் மீட்கூறும் அல்லா நிலம் இன்சொல்லால் ஈர்த்தளிக்கும் வல்லார்க்கு தன் சொல்லால் தன் கட்டளத்து இவ்வுள்ளது முறை செய்த காப்பாற்றும் மன்னவன் பக்கத்து இறைவன் என்று வகைப்படும் செவிகைக்கும் சொற்களுக்கும் பண்புடைய வேந்தன் கவிதைக்குள் தங்கும் உலகு கோடையலி செங்கோல் குடி ஒம்பால் நான்கும் உடையாளம் வேந்தற்கு ஒளி. கல்வி கற்க கற்றத கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக எண்ணென்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு கண்ணுடையார் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு உன்னுடையார் கல்லாதவர் குப்பத்தலை கூடி உள்ளம் திரிதல் அனைத்தே புலவர் தொழில் உடையார் முன் இல்லார் போல் ஏற்கங்கற்று கற்றார் கடையாரே கல்லாதவர் தொட்டனை தூரும் மணக்கேணி மாந்தற்கு கட்டணை தூரும் அறிவில் யாதேனும் நாடாமல் கூறாமல் இன்னொருவன் சாதுனை கல்லாதவாறு ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு இருமையும் ஏமா புடைத்து தாமின் கூறுவது உலகின் புறங்கண்டு தாம் ஒருவர் கற்றறிந்தார் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையது. கழிய நன்றாயினும் கொள்ளார் அறிவுடையார் கல்லாம் ஒருவன் தகைமை தலைப்பெய்து சொல்லாட சோறுபடும் உளரென்ற மாத்திரையர் அல்லால் பயவா கடரணையர் கல்லாதவர் நுண்மான் நுழைபுலம் இல்லான் எழில் நலம் மண்மான் புனைபாவை என்று நல்லார்கள் பட்ட வறுமையின் இல்லாத கல்லார்கள் பட்டத்திரு மேற்பிறந்தாராயிரம் கல்லாதார் கீழ்பிறந்தும் கற்றார் அனைத்திலர் பாடு விலங்கோடு மக்கள் அணையர் இலக்க நூல் கற்றாரோடு ஏனையவர். கற்றிலனாயிரம் கேட்க அழுபவருக்கு ஒற்கத்து ஒற்றாம் துணை இழுக்கல் உடையொளி ஊற்றிக்கோள் அற்றே உடையார் வாய்ச்சொல் நினைத்தானும் நல்லவை கேட்க நினைத்தானும் அந்த பெருமை தரும் பிழைத்தொடர்ந்தும் பேதமை சொல்லார் பிழைத்தொண்டு ஈண்டிய கேள்வியவர் கேட்பினும் கேளா தகையவே கேள்வியா தோற்கப்படாத செவி நுணங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய வாயினர் ஆதல் அரிது செவியின் சுழலர வாக்கள் அவையெனும் வாழின் என்